ஓகே, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ரெண்டு முக்கியமான விஷயத்துக்காக இந்த வீடியோ. மைக்ரோஸ்கோப் ஏன் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன், தப்பான புரிதலோடு நீங்கள் ரிப்பேர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் இதில் உடைய கான்செப்டுக்காக நான் வந்து இந்த வீடியோ. இப்போது இது ஒரு விவோ ஃபோனுடைய கனெக்டர். இப்படி இதனுடைய கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகே, இது ஒரு நல்ல கனெக்டர், டேமேஜ் இல்லாதது. இதுதான் ஃபோன் கஸ்டமர் கொண்டு வந்த ஒரு ஷாப் ஓனர் கொண்டு வந்தது. அவர் ஸ்கோப் இல்லாமல் ரிப்பேர் பண்ணதில் இந்த கனெக்டர் டேமேஜ் அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சார்ஜிங் செக்ஷன் எல்லாமே இங்கே ஒரு ஜம்பர் அடித்து பார்த்துருக்காரு. கூடவே இந்த காம்பனண்ட்லாம் டேமேஜ் பண்ணி இந்த ஃபோனை ஆஃப் கண்டிஷனில் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ நம்ம இதை வந்து இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஸோ இந்த கனெக்டர் எப்படி நல்ல கனெக்டர் அப்படின்னா, இதில் ஒரு மெட்டல் பாட் இருக்குதுங்களா, மெட்டல் கோல்டன் கலரில் ஒரு மெட்டல் பாட் இருக்குது. இந்த சைடு ஒரு கோல்டன் கலர் மெட்டல் பாட் இருக்குது. இந்த சைடு கிரவுண்டு, இந்த சைடு பாசிட்டிவ். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பாசிட்டிவ் லைன் இங்கே இருக்குது, வோல்டேஜ் லைன். ஸோ இது பேட்டரி கனெக்டர். ஸோ பேட்டரி கனெக்டரோட பாசிட்டிவ் லைன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சார்ஜிங் செக்ஷனுடைய லைன், இது டெஸ்ட் பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த கனெக்டர் டேமேஜ் ஆனதுனால இவர் ஒன் சைடு மட்டும் ஜம்பர் பண்ணி பார்த்துருக்காரு. தெரியுதுங்களா? பழைய ஜம்பரோடைய சின்ன பீஸ் அங்கே இருக்குது, ஜம்பர் காயிலோடைய அந்த ஒயர் சின்ன பீஸ் இங்கே இருக்குது. ஒரு சர்க்யூட் எப்போ கம்ப்ளீட் ஆகும், பாசிட்டிவ் மட்டும் இருந்தால் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது கிடையாது. நெகட்டிவ் கம்பல்சரி தேவை இல்லைங்களா? ஸோ நெகட்டிவும் இங்கே டேமேஜாக இருக்கிறதுனால ஸோ இந்த சர்க்யூட் கம்ப்ளீஷன் ஆகலை. ஸோ கம்ப்ளீட் ஆகாதனால இந்த இடம் சார்ஜ் ஆகலை. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கெல்லாம் ஜம்பர் பண்ணி பார்த்துருக்காரு. இதில் யூடியூப்பில் கிடைச்ச வீடியோஸ் அதை வச்சு ரிப்பேர் பண்ண பார்த்துருக்காரு. ஜஸ்ட் இந்த கனெக்டரை ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணியிருந்தார்னா, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துருந்தார் அப்படின்னா இந்த கனெக்டர் டேமேஜ்ன்றது தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இந்த கனெக்டரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தால் அந்த ஃபோன் ரெடி ஆகிருக்கும். பட் அவர் அது பண்ணாமல் ஸோ பேட்டரி கனெக்டர்லாம் செக் பண்ணி இங்கே ஜம்பர்லாம் பண்ணி இது காம்பனண்ட்லாம் டேமேஜ் பண்ணி ஸோ இப்படியே ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் கொண்டாந்துட்டார். அதனால் அந்த ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இந்த கனெக்டரை நம்ம செக் பண்ணணும். இதில் அந்த கனெக்டர் அந்த மெட்டல் பார்ட்ஸ் இல்லை, கிரவுண்டும் கனெக்ட் ஆகாது. அண்ட் தென் பாசிட்டிவ், அதாவது வோல்டேஜ் லைன் 5 வோல்ட் இன்புட் வர லைனும் கனெக்ட் ஆகாது. அப்போ இந்த செக்ஷன் இந்த ஃபோன் சார்ஜ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. பட் இப்போ இந்த கனெக்டரை நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அதனால் கனெக்டரோடைய இந்த சென்டரில் இருக்கிற பின்ஸில் தான் வோல்டேஜ் லைன்ஸ் வருமா அப்படின்னா ரொம்ப ரேர். மோஸ்ட்லி இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லேயுமே இந்த எட்ஜஸில் இருக்கிற இந்த பார்ட்ஸ் தான் வந்து வோல்டேஜை இந்த இன்புட் கொடுக்கக்கூடிய லைன்ஸ். அதனால் இந்த லைன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற மெட்டல் பார்ட்ஸ் டேமேஜ் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகாது. ஸோ இன்டர்னலாக இருக்கிற உள்ளே இருக்கிற இந்த பின்ஸ் டேமேஜ் ஆனால் தான் டேமேஜ்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சைடில் இருக்கிற இந்த ரெண்டு மெட்டல் பார்ட்ஸும் உங்களுக்கு டேமேஜ் ஆனாலும் அதுவும் டேமேஜ் தான். ஸோ டேமேஜஸை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். இதுவும் டேமேஜ் தான்றது தெரிஞ்சால் தான் அதை கனெக்டர் மாற்றுறதுக்காக நீங்கள் போவீங்க. இல்லை அப்படின்னா இந்த பின்ஸ்லாம் நல்லா தானே இருக்குது, நம்ம எதுக்கு கனெக்டர் மாற்றணும் அப்படின்ட்டு நீங்கள் இதுலேயே வேறு ரிப்பேரை ட்ரை பண்ணி ஃபோனில் வேறு ஃபால்ட்ஸ் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. அதனால் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணுங்கள். கம்பல்சரி எல்லோரும் ஸ்கோப் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.